கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் ஆண்டுகளின் காலப்பகுதியில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மதுரையம்பதியின் ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டின் கதவை தட்டி அங்கிருந்த பெண்ணிடம் அவளுடைய மிகப்பெரிய கனவு என்ன என்று கேட்டாள். அவள் கூறும் பதில்கள் மனம் புரிய வேண்டும், அல்லது பொருள் தேடி வெளியே சென்ற கணவன் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்ப வேண்டும், அல்லது குழந்தை செல்வம் வளமாக கிடைக்க வேண்டும் போன்ற ஆசைகளே பெரும்பாலும் அவர்களின் கனவுகளாக இருந்தன. மன அழுத்தங்கள் குறைவாகவும் எளிமையான வாழ்க்கை முறையுடனும் அந்த காலத்து சமூக வாழ்க்கை அமைந்திருந்தது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பவையே பெண்ணின் குணங்களாக சொல்லப்பட்டாலும் உயிரினும் சிறந்ததன்று நானே, நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்ததன்று என்று தொல்காப்பியத்தின் கருத்துப்படி உயிரையும் நாணத்தையும் விட கற்பியே உயர்ந்ததாக கருதி வாழ்ந்த சங்ககால பெண்களின் வாழ்க்கை தனிச்சிறப்புடையதாக இருந்தது. அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அது ஒரு சுமை என்று கருதும் மனப்போக்கு இருக்கவில்லை. ஆணோ பெண்ணோ குழந்தைகள் அனைவரும் குடும்பத்தின் பெரும் செல்வமாகவே கருதப்பட்டனர். பாலின வேறுபாடுகள் அதிகம் இல்லாமல் அனைவரும் சமமாக பார்க்கப்பட்டார்கள். ஆண்களுக்கு போர் பயிற்சி, வணிகம், நீதி போன்றவை கற்றுக் கொடுக்கப்பட்டது போல பெண்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த கல்வி பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு இல்லற வாழ்க்கைக்கு உதவும் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையிலேயே இருந்திருக்கலாம். சிறுமிகள் மற்றும் கன்னி பெண்கள் வீட்டிற்குள் மட்டுமே இருப்பது நல்லதல்ல என்று கருதப்பட்டது. அவர்கள் பொம்மையுடன் விளையாடுதல், குறவையாடுதல், புனலாடுதல் போன்ற பல விளையாட்டுகளில் ஈடுபட்டனர். இவ்வகையான விளையாட்டுகள் சங்க இலக்கியங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. பெண்களின் குரல் இயல்பாகவே மென்மையாக இருந்ததால் இசைப்பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தாலாட்டு பாட்டிலிருந்து திருமண விழாக்கள், சமூக நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள் வரை பல்வேறு சூழ்நிலைகளில் பெண்கள் பாடுவது வழக்கமாக இருந்தது. தமிழிசை வளர்ச்சியில் பெண்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. திருமணத்துக்கு முன் வாழ்ந்த பெண்கள் தங்கள் சமூக சூழலை பொறுத்து பல்வேறு உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டனர். மலைப்பகுதிகளில் வாழ்ந்த பெண்கள் பயிர்களை பாதுகாத்தனர். கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் சங்கு, சிப்பி கொண்டு ஆபரணங்களை செய்தனர். மருதுநில பெண்கள் விவசாயத்தில் ஈடுபட்டனர். குறிஞ்சி நில பெண்கள் வேட்டையாடுதலுக்கு உதவினர். இந்த இயல்பான வாழ்க்கையை தாண்டி பெண்களுக்கே உரிய கொண்டாட்டங்களும் இருந்தன. குறிப்பாக வைகை மற்றும் காவிரி ஆற்றங்கரையில் நடைபெறும் புனலாட்டு விழாவில் பெண்கள் நீராடி இயற்கைக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ந்தனர். இதனை பரிபாடல் மற்றும் அகநானூறு போன்ற இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. திருமணத்திற்கு வரும்போது சங்ககால பெண்களுக்கு பல உரிமைகளும் சுதந்திரங்களும் இருந்தன. பெரும்பாலும் அவர்கள் காதல் திருமணத்தையே விரும்பினார்கள். தங்கள் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்வது ஒரு சாதாரண நடைமுறையாக இருந்தது. சில சமயங்களில் பெண்கள் போட்டிகள் மூலம் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தனர். குறிப்பாக முல்லை நில மகளிர் தாங்கள் வளர்த்த காளையை அடக்கும் ஆண்மகனை மணந்து கொள்ளும் வழக்கம் இருந்தது. மேலும் இன்று போல் அல்லாமல் அப்போது மணமகனை பெண் வீட்டாருக்கு பொருட்களை வழங்கி திருமணம் செய்து கொண்டான். அக்காலத்து பெண்கள் இறை நம்பிக்கையிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். திருமணம் ஆகாத பெண்கள் தங்கள் விருப்பமான ஆண் கணவனாக வர வேண்டும் என்று முருகப்பெருமானை வழிபட்டனர். திருமணமான பெண்கள் குடும்ப நலனுக்காக சிவன், மாயோன், முருகன், கொற்றவை போன்ற தெய்வங்களை வழிபட்டனர். திருமணத்தின் போது சிலம்பு, களி, நோன்பு என்ற சடங்கு நடைமுறையில் இருந்தது. சிறுமியாக இருந்த காலத்தில் அணிந்திருந்த சிலம்பை திருமணத்திற்கு முன் ஆற்றுவதே இந்த சடங்கு. திருமணத்துக்கு பிறகு பெண்கள் தாய்மையை அடைந்த போது குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தன. ஆண்கள் போர் அல்லது வணிகத்திற்காக வெளியே செல்வதால் பெண்கள் வீட்டின் தலைவர்களாக இருந்தனர். அதனால் தான் மனைவி, இல்லாள் போன்ற சொற்கள் உருவாகின. சங்க காலத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்தனர். சங்க இலக்கியங்களை உருவாக்கிய புலவர்களில் குறிப்பிடத்தக்க அளவு பெண்களும் இருந்தனர். சுமார் 473 புலவர்களில் 47 பேர் பெண்கள். இதில் அதிகமான பாடல்களை பாடியவர் ஔவையார். ஔவையார் ஊரூராக சென்று பாடி வாழ்ந்த பெண் கலைஞர். தமிழ் மொழிக்காக அவர் செய்த பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. ஆனால் சங்க காலம் முழுமையாக பெண்களுக்கு சாதகமான காலம் மட்டுமல்ல, சில கட்டுப்பாடுகளும் இருந்தன. பெண்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அது குடும்பத்திற்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையாக இருந்தது. மேலும் பெண்களுக்கு கற்பு கட்டாயமாக இருந்த போதிலும் ஆண்களுக்கு அதே கட்டுப்பாடு இல்லை. கணவன் இறந்த பின்னர் பெண்கள் கடுமையான வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்க வேண்டிய நிலையும் இருந்தது. சிலர் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தையும் பின்பற்றியதாக இலக்கியங்கள் கூறுகின்றன. எந்த காலமாக இருந்தாலும் பெண்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சங்ககால பெண்களின் வாழ்க்கையில் இருந்த சுதந்திரமும் இன்றைய பெண்களுக்கு கிடைக்கும் கல்வியும் இணைந்தால் சமூகம் மேலும் முன்னேறும் என்பது நிச்சயம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.